சாரெப்தாவிற்கு செல்லும் பாதை எலியாவின் முன் நீண்டதும் தூச்சி மூட்டத்துடனும் விரிந்திருந்தது. அவர் நகரத்தின் விளிவை அடையும் நேரத்தில் அவரது செருப்புகள் குலைந்து மதியத்தையொட்டி சூரியன் தாழ்ந்து வானத்தை மெல்லிய பீச் மற்றும் பொன்னிறம் கொண்ட நிழல்களால் நிறத்தது. சாரெப்தா ஒரு அந்நிய இடம், அந்நிய குரல்கள், அந்நிய மனங்கள், அந்நிய முகங்கள். ஆனால் தேவன் ஏற்கெனவே எலியாவிடம் சொல்லியிருந்தார், அங்கே ஒரு விதவைக்கு உன்னை போஷிக்க நான் கட்டளையிட்டுள்ளேன். எனவே அவர் காண முடியாத தேவனின் வழிகாட்டுதலை நம்பி முன்னே நடந்தார். நகரின் வாயிலுக்கு அருகில் வந்தபோது ஒரு பெண் தரையில் குனிந்து மெல்லியதும் எளிதில் முறியும் குச்சிகளை திரட்டிக் கொண்டிருந்தார். அருகில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். கன்னங்கள் உள்ளே விழுந்தவாறும் கண்கள் சோர்வுடனும். பெண்ணின் தோள்கள் சோர்வின் பாரத்தில் கீழே விழுந்திருந்தன. ஒவ்வொரு குச்சியையும் எடுக்கும் போது அவரது விரல்கள் சிறிது நடுங்கின. எலியாவின் இதயத்தில் ஏதோ நெகிழ்ந்தது. அவர் அருகில் சென்று மெதுவாக கூறினார், தயவு செய்து நான் குடிக்க ஒரு சிறிது தண்ணீரை கொண்டு வா. அந்நியனின் குரல் அவளை சற்றே ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் மெதுவாக தலையசைத்து திரும்பிப் போகத் தொடங்கினாள். அப்பொழுது எலியா மெதுவாகச் சேர்த்து கூறினார், உன் கையிலே ஒரு சிறு ரொட்டி துண்டையும் கொண்டு வா. இந்த முறை அவள் அங்கேயே உறைந்து போனாள். அவள் பார்வை தன் கைகளில் உள்ள குச்சிகளின் மேல் விழுந்தது. உலர்ந்த இலைகள் முறியும் சத்தம் போல் அவளின் குரல் உடைந்தது. என் ஆண்டவரே, என்னிடம் ரொட்டி இல்லை. ஒரு பள்ளத்தில் ஒரு கைப்பிடி அளவு மாவும் ஒரு சிறு குடுவையில் சில துளி எண்ணெயும் மட்டுமே உள்ளன. நான் எனக்கும் என் மகனுக்கும் கடைசி உணவைச் செய்ய இக்குச்சிகளை திரட்டினேன். அதற்கு பிறகு எங்களிடம் ஒன்றுமில்லை. அவளின் பக்கத்தில் நின்ற சிறுவன் கண்களை தாழ்த்தி காலடியால் மண்ணை மெதுவாக உரசியான். ஒரு கணம் மென்மையானதும் சோகமுமாகிய காற்று அவர்களுக்கிடையே வீசியது. எலியா மெதுவாக ஆழ்ந்த மூச்சை இழுத்தார். பிறகு தேவன் அவரது இதயத்தில் வைத்திருந்த வார்த்தைகளை சொன்னார். பயப்படாதே, நீ சொன்னபடி வீட்டிற்குச் சென்று செய். ஆனால் முதலில் எனக்காக ஒரு சிறிய ரொட்டியைச் செய். பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் செய்யலாம். ஏனெனில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார், மாவுக் குடுவை காலியானதாகாது, எண்ணெய் குடுவையும் வற்றாது, கர்த்தர் மழை பெய்யும் நாள் வரை. விதவை அவரை நோக்கி பார்த்தாள். அவளின் கண்களில் உள்ளே நடக்கும் போர் தெரிந்தது. ஒரு பக்கம் பயம், மற்றொரு பக்கம் நம்பிக்கை. அவள் நம்ப முடியுமா? இந்த வாக்குத்தத்தம் உண்மையில் அவளுக்கானதா? அவள் தன் மகனை நோக்கினாள். சிறுவன் பெரியதும் உறுதியற்றதுமான கண்களுடன் அவளை பார்த்தான். இறுதியில் நடுங்கும் மூச்சுடன் அவள் தலை அசைத்தாள். வாங்க, அவள் மெதுவாகச் சொன்னாள், எங்களை பின்தொடருங்கள். அவர்கள் சிறிய இல்லத்தின் உள்ளே சுவர்களில் நிழல்கள் நீண்டிருந்தன. மாவு நிறைந்த குடுவை மூலையில் இருந்தது. ஒரு கையால் எடுக்கக்கூடிய அளவிற்கு லேசானது. எண்ணெய் குடுவை அதன் அருகே இருந்தது. அதை அசைத்தாலும் ஒலி வராதளவு காலி. விதவை குச்சிகளை சிறிய கல் அடுப்பின் கீழே வைத்தாள். ஒவ்வொரு இயக்கமும் சக்தி தேவைப்படுவது போல அவளின் கைமுறைகள் மெல்ல சென்றன. அவள் கையை மாவு குடுவையில் நுழைத்தாள். எலியா கவனமாக பார்த்தார். ஒரு கைப்பிடி போதும், மிக குறைவு. அவள் எண்ணெய் குடுவையைச் சாய்த்தாள். ஒரு மெல்லிய துளி போதும், மிக குறைவு. அவள் மாவை குழைத்தாள். சிறுவன் ஆவலுடன் பார்த்து கொண்டே அவன் வயிறு மெதுவாக கரகரத்தது. சில நேரத்தில் வெயிலின் வெப்பம், பொன்னிற தோல் கொண்ட சுட்ட ரொட்டியின் மணம் அவர்கள் வீட்டின் ஒவ்வொரு காலியான மூலையையும் நிரப்பியது. விதவை முதலில் எலியாவிற்கு சாப்பாடு பரிமாறினாள், அவர் சொன்னபடி. பிறகு தன் மகனுக்கு ஒரு துண்டை முறித்தாள். சிறுவன் அதை பசித்துக் கடித்தான். சிறு துகள்கள் அவன் தாடைப்பகுதியை நிரப்பின. விதவை அறியாமலே பிடித்திருந்த மூச்சை மெதுவாக வெளியேற்றினாள். பின்னர் ஏதோ அவளை திரும்பச் செய்ய வைத்தது. அவள் மாவுக் குடுவை அருகே சென்றாள். அதை தூக்கினாள். அது கனமாக இருந்தது. ஒரு சிறிய ஆச்சரியச் சத்தம் அவளின் உதடுகளில் இருந்து வந்தது. மாவு அங்கேயே இருந்தது. இன்னும் இருந்தது. இன்னொரு ரொட்டி செய்யத்தக்க அளவில் இருந்தது. அவளின் கைகள் வாய்க்குச் சென்றன. அவளின் கண்கள்
கண்ணீரால் நிரம்பின. ஆச்சரியம், நிம்மதி, நன்றியுணர்வு எல்லாம் கலந்த உணர்வு. அவள் மெதுவாகச் சொன்னாள், குடுவை காலியானதாகவில்லை. எலியா மென்மையாக புன்னகைத்தார். தேவன் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். சிறுவன் தன் தாயை நோக்கி ஓடி மெலிந்த கரங்களால் அவளின் இடுப்பை தழுவினான். விதவை அவனை அணைத்துக் கொண்டு அவளது கன்னத்தை அவன் தலைமயிரில் வைத்து நிம்மதியடைந்தாள். அந்த இரவு சாரெப்தாவின் வானில் நட்சத்திரங்கள் தோன்றும்போது விதவை தனது மகனின் அருகில் அமர்ந்து அவன் 2வது ரொட்டி துண்டை புன்னகையுடன் சாப்பிடுவதை பார்த்தாள். அது வெப்பமாகவும் மென்மையாகவும் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. வீட்டிற்கு வெளியே உலகம் இன்னும் வறட்சியில் மூழ்கியிருந்தது. ஆனால் வீட்டின் உள்ளே ஒரு புதிய ஆரம்பம் உதித்திருந்தது. காலியான இடங்களை நிரப்பும் தேவனை நம்பும் விசுவாசம். குடுவை காலியாகத் தோன்றினாலும் தேவன் நாளைய பொறுப்பை முன்னமே ஆயத்தப்படுத்துகிறார். இனிய இரவு குட்டியே, நம்பிக்கையுடன் தூங்கு. தேவன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்.